நம்பர் இருக்குது. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் நம்பரு ரீச் சொன்னோம்னாவே நமக்கு உண்டான பணம் கிடைச்சிரும். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா குறிப்பிட்ட வாங்குற மாதிரி மகிழ்ச்சியா திருப்பி குடுத்துறணும். அப்பதான் இந்த பிரபஞ்சம் அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு குடுக்கும். ஒரு முறை தான் இறைவன் வாய்ப்பு குடுப்பாரு. அந்த வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். இதுக்கு ஜிஜி கோட்ஸ் அதாவது இந்த நம்பர் வந்து அழகா இந்த பணத்த நிச்சயமா நமக்கு தேவைக்கு ஒருத்தர ஏமாத்துறதுக்கோ, இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து காசு பறிக்கிறதுக்காக இந்த எண்கள் நிச்சயமா செயல்படவே படாது. இது வந்து நமக்கு ஒரு அவசர தேவை. நீங்க சொன்ன மாரி ஒரு மருத்துவ செலவு திடீர்னு வந்துருச்சு. நம்மகிட்ட மாச கடைசி, நம்மகிட்ட பைசா இல்ல. அல்லது குழந்தைக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க. அதுக்குண்டான மணி நம்மகிட்ட இல்ல அப்டின்னா, யாராவது கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போறோம். அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நம்பர வந்து நம்ம வந்து சாண்டிங் பண்ணலாம் அல்லது எழுதலாம். சாண்டிங் அப்டின்னா என்னன்னு கேட்குறாங்க நெறைய பேரு. சொல்றது. வாய் விட்டு சொல்றது. மனசுக்குள்ள சொல்றது தான் சாண்டிங். அதுபோல சொல்லலாம். எண்கள் வந்து 897 781 741 847 இந்த எண்கள தொடர்ந்து கன்டினியூஸா எழுதிறணும். 54 டைம்ஸ் எழுதலாம். லெஃப்ட் ஹேண்டுல பாடியில லெஃப்ட் சைடு எந்த இடத்துல வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம இது எழுதும் பொழுது நிச்சயமா ரீச் அப்படிங்கிறதையும் சாண்டிங் பண்ணும். யாராவது ஒருத்தர் மூலமா உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் கிடைக்கும்.